எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை எங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. சுகமாய் கர்த்தர் உங்களை தங்க பண்ணுவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 30:30 சொல்கிறது, தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் என்று சொல்லி. தமது புயத்தின் வல்லமையை கர்த்தர் காண்பிப்பார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலையில் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஓங்கிய புயத்தினால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு முன்பாக வந்து செங்கடலை பிளந்தார் என்று சொல்லி, அவர்களை ஓங்கிய புயத்தினால் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதே புயத்தினால் கர்த்தர் தமது வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட பண்ணுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் அவரை நம்பி இருக்கும்போது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் தமது வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவார். ஒருவேளை யோசிக்கலாம், எப்பொழுது எனக்கு இந்த கடன் பாரங்கள் மாறும், எப்பொழுது இந்த பிரச்சனைகள் மாறும், எப்பொழுது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்பொழுது என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், கர்த்தர் எப்பொழுது என் பிள்ளையை மேன்மைப்படுத்துவார். எல்லா பிள்ளைகளும் மேன்மை வருது, ஆனால் என் பிள்ளைக்கு மாத்திரம் மேன்மையே வரலையே. எல்லா பிள்ளைக்கும் மரியாதை கிடைக்குது, என் பிள்ளைக்கு மாத்திரம் மரியாதை கிடைக்கலையே. எல்லா பிள்ளையும் நல்லா வாழ்றாங்க, ஆனால் என் பிள்ளைக்கு மாத்திரம் நல்ல வாழ்க்கை அமையலையே என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்கு யோசித்துக் கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தமது புயத்தின் வல்லமையை உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயம் வெளிப்படுத்துவார். நிச்சயம் அவர் காண்பிப்பார், நிச்சயம் வழி காண்பிப்பார், நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் பதிலை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும். கர்த்தர் அவருடைய புயத்தின் வல்லமையை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 42:5 சொல்கிறது, தேவனை நோக்கி காத்திரு என்று சொல்லி. கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் தமது வல்லமை வெளிப்படுத்தும் நாள் வரைக்கும் நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிலருக்கு காத்திருக்கிற நேரம் வரும்போதுதான் வேதனைகள் பெருகும். என்னால முடியாது, இதுக்கு மேல காத்திருக்க முடியாது, இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஷார்ட்கட் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்றதுதான் பிரச்சனை, அப்படி செய்யறது தான் பிரச்சனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன், வல்லமை வெளிப்படுத்தும் வாக்கு பண்ணிட்டார்னா அதை நிச்சயம் அவர் வெளிப்படுத்துவார், நிச்சயம் கனப்படுத்துவார், நிச்சயம் மேன்மைப்படுத்துவார், நிச்சயம் உங்களை உயர்த்துவார். ஆனால் அந்த நாட்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக நாம் சில முடிவுகள் தவறாய் எடுக்கும் பொழுது பிரச்சனையாய் மாறுகிறது. கர்த்தருக்காய் காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயம் சொல்லுகிறேன், அவர் புயத்தின் வல்லமை உங்களுடைய குடும்பத்தில், வீட்டில், ஊழியத்தில், வேலையில் நிச்சயம் வெளிப்படும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பாதத்தை இறுக பிடிக்கிற சுவாமி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க ஆண்டவரே. விரும்புவதை கொடுங்க ஆண்டவரே. தேவாதி தேவன் பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும், வல்லமை வெளிப்படுத்துவீராக. கடன் பாரத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்கள் நீங்கட்டும், வியாதியின் பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, துக்கம் நீங்கட்டும், அவமானங்கள் நீங்கட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். இந்த சத்தத்தை யார் யார் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.